பின்பு இயேசு தமது சீடர்களுடன் கெத்செமனே என்னும் ஒரு இடத்திற்கு போனார். அங்கே அவர் அவர்களிடம், நீங்கள் இங்கே இருங்கள், நான் அங்கு போய் மன்றாடப் போகிறேன் என்றார். அவர் பேதுருவையும் செபதேயுவின் மகன்கள் இருவரையும் தன்னுடன் கூட்டிக் கொண்டு போனார். பின்பு அவர் மிகவும் துயரமுற்று கலங்கத் தொடங்கினார். அவர் அவர்களிடம், என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்து சாகும் தருவாய்க்கு உட்பட்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி என்னுடன் விழித்து காத்திருங்கள் என்றார். அவர் சற்று தூரமாய் போய் தரையில் முழங்குப்புற விழுந்து, என் பிதாவே, முடியுமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீக்கப்படுவதாக. ஆயினும் என் விருப்பப்படியல்ல, உமது திட்டப்படியே ஆகட்டும் என்று மன்றாடினார். பின்பு அவர் தமது சீடர்களிடம் திரும்பி வந்தபோது அவர்கள் நித்திரையாயிருப்பதைக் கண்டார். அவர் பேதுருவிடம், உங்களால் என்னுடன் 1 மணி நேரம் விழித்திருக்க முடியவில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், விழித்திருந்து மன்றாடுங்கள், அப்பொழுது நீங்கள் சோதனைக்குள் விடமாட்டீர்கள். ஆவி ஆர்வமாயிருக்கிறது, ஆனால் உடலோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் 2வது தடவையும் போய், என் பிதாவே, நான் இந்த பாத்திரத்தில் இருந்து குடித்தாலொழிய இதை என்னை விட்டு எடுத்து போட முடியாதென்றால் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று மன்றாடினார். அவர் திரும்பி வந்தபோது அவர்கள் மீண்டும் நித்திரையாயிருப்பதை அவர் கண்டார். ஏனெனில் அவர்களின் கண்கள் தூக்கத்தை விட்டு விழிக்க முடியவில்லை. எனவே மீண்டும் அவர் அவர்களை விட்டு விலகி போய் திரும்பவும் 3வது தடவையாக அதே வார்த்தைகளை சொல்லி மன்றாடினார். பின்பு அவர் தமது சீடர்களிடம் திரும்பி வந்து அவர்களை பார்த்து, நீங்கள் இன்னும் நித்திரை செய்து இளைப்பாறிக் கொண்டிருக்கிறீர்களா? இதோ பாருங்கள், வேளை நெருங்கிவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், நாம் போவோம், என்னை காட்டிக் கொடுப்பவன் வருகிறான் என்றார். இயேசு இன்னும் பேசிக் கொண்டிருக்கையில் 12 சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் அங்கே வந்தான். உடனே யூதாஸ் இயேசுவிடம் போய், போதகரே, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தமிட்டார். இயேசு யூதாசிடம், நண்பரே, நீ எதற்காக வந்தாயோ அதை செய் என்றார். அப்பொழுது அவனுடன் வந்த மனிதர் முன்னே வந்து இயேசுவை பிடித்து அவரை கைது செய்தார்கள். அவ்வேளையில் இயேசுவுடன் இருந்தவர்களில் ஒருவன் தனது வாளை உருவி பிரதான ஆசாரியனின் வேலைக்காரனை வெட்டினான். அவனுடைய ஒரு காது வெட்டப்பட்டது. இயேசு அவனிடம், உன் வாளை அதன் உரையிலே போடு, ஏனெனில் வாள் எடுக்கிற அனைவரும் வாளினாலேயே சாவார்கள். என் பிதாவை நோக்கி என்னால் கூப்பிட முடியாது என்று நீ நினைக்கிறாயா? நான் கேட்டால் அவர் உடனே எனக்காக 12க்கும் அதிகமான தூதர் சேனையை அனுப்புவார் அல்லவா? ஆனால் நான் அப்படி செய்தால் இவ்விதமாக நிறைவேற வேண்டும் என்று சொல்கிற வேத வசனம் வேறு எவ்விதமாக நிறைவேற முடியும் என்றார். அவ்வேளையில் இயேசு அந்த பெரும் கூட்டத்தை பார்த்து, நான் என்ன ஒரு கிளர்ச்சியை உண்டாக்குகிறேனா? அதனாலேயா என்னை பிடிப்பதற்கு நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்திருக்கிறீர்கள்? நான் ஒவ்வொரு நாளும் ஆலய முற்றத்தில் உட்கார்ந்து போதித்துக் கொண்டிருந்தேனே, அப்பொழுது நீங்கள் என்னை கைது செய்யவில்லை. ஆயினும் இறைவாக்கினர் எழுதி வைத்தவை நிறைவேறும்படியே இவையெல்லாம் நேரிட்டன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை தனியே விட்டு ஓடிவிட்டார்கள். அன்பை எண்ணேடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணேடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ் தேடுதே.